என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. முதல் உத்தரவு வேலூர். கால் நுட்பாங்க. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? வரலாம். 3 முறை கால் நுட்பாங்க. முதல் உத்தரவுக்கு வாப்பா. வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லைக்குள்ள தாய் அங்காளம்மா இருக்காளா? அந்த பக்கத்துல முனியாண்டி இருக்காரா? 3 ஆண்டு காலங்களாக உங்க தொழில முன்னேற முடியாத மனவேதனையும் கடன்களும் வேதனையும் இருந்துகிட்டு இருக்கா? அதனால குடியிருக்கும் இடம் கூட நமக்கு நிலைக்குமா நினைக்காதாங்கிற ஒரு சிறிய மனக்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. அதை நிலைக்க வைப்பேன், புதுமைப்படுத்தி தருவேன். இப்ப அடுத்து நடத்தக்கூடிய தொழிலுக்கு உங்களுக்கு வழிவகுத்து தரணும். வேற என்ன வேணும்ப்பா? இந்த பணத்தை எடுத்துட்டேன், உன் கடன் தீர்ந்தாச்சு. ஒரு மகன் படிச்சு அரசு உத்தியோகத்துக்கு போவான், இன்னொரு மகன் சினிமா நடிக்க போவான். வா, அரசு உத்தியோகம் உனக்கு, சினிமா துறையோ உனக்கு, நிம்மதியோ உங்க எல்லாருக்கும். செல்வ சிறப்போடு இருக்கணும், மன மகிழ்ச்சியா வாழணும். இந்தாங்க, வயிறார சாப்பிட்டு தான் ஊருக்கு போகணும். கல்யாணம் முடிக்கணும் கருப்பசாமின்னு கண்ணீர் விடுச்சு வந்த மகன். நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும் துள்ளி வரும் மெல்லிடையாள் துவண்டு விடும் பனியுடையாள் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ. வாடா தம்பி, எத்தனை ஜாதகண்டா வந்திருக்கு? உன் மேல கிரகங்கள்லாம் சரியா இருக்கு. உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. செய்வன கோளாறெல்லாம் இல்லப்பா, வீணா குளமாண்டாம். உன்னைய பார்த்த உடனே அவங்களுடைய தோற்றத்துல ஒரு விருப்பம் வராம வெறுப்பு வருது. அந்த வெறுப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உன் உள்ளத்துக்குள்ள கடினமான வேதனைகளும் தோல்விகளும் கிடந்து உன் முக தோற்றத்தில் உள்ள அழகையும் வசீகர தன்மையும் குறைச்சிருது. அதனால இப்போ உன் உள்ளத்துக்கு நிறைந்த வருமானத்தையும் தந்து புன்னகையும் தந்து பெண் வசியத்தை தந்து உனக்கு இந்த ஆண்டில் உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்க வெற்றி உண்டு மகனே. அதுக்குரிய செல்வம் உண்டு, செய்வனை இல்லை, நிறைவாக இருப்பாய். சென்று வா. கருப்பசாமிக்கு அப்படியா? தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வேதனைப்பட்டு வந்த செல்ல குட்டிகள், இந்த பிள்ளை எங்க இருக்கு? கால் வந்துட்டாங்க. கங்கை யமுனை நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? ஒரு பிள்ளை வாழ்க்கை பிரிஞ்சு போயிருமோங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அவன் சரியில்லையா, அவங்க வீடு சரியில்லையா? அவனும் சரியில்லை, அவங்க வீடும் சரியில்லை. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரிவு இல்லாம காப்பாற்றி வெற்றியாகி தந்தா போதுங்களா? இன்னொரு பிள்ளையுடைய உடல்நிலையும் சரியில்லை, பண விஷயங்களும் சரியில்லாம கடன்பட்டு கலங்குறாங்க. அந்த 2 ஒரு வாழ்க்கையை சீராக்கினா போதுங்களா? கால் சொல்லலாம். தீர்த்துருவோம் 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 தீர்த்துருவோம். நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் வா மகளே வா. ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும்.
கடனை தீர்த்து தரேன். என்ன எல்லாம் வெற்றி ஆயிரும். உன் பிள்ளைகளுக்கு இந்த விபூதியை கொண்டு கூட காப்பாற்றி தரேன். வாப்பா, வயிறு நிறைய சாப்பிட்டு போ. கிட்னியை செக் பண்ணிங்களா? பட்டு வாங்க சொன்ன அர்த்தம் இருக்கும். போயிட்டு வாங்கோ. அதே வேலூர் எல்லை நான் நடத்துகிற தொழில்ல மன கஷ்டமும் இடைஞ்சலும் இருக்கு. என்ன தொழில் நடத்துற? என்ன வரும்? கால் வந்துட்டு வா. இந்த சரியா எரிய மாட்டுக்கா? அப்ப கால் வந்துட்டு வா. மயக்கம் எனது தாயகம். நல்ல காலில் விடலையே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை. மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? அப்படியா? உன்னுடைய வியாபாரத்தை பற்றி மட்டும் கேட்கல நீ. நிறைத்த வருமானம் வரமாட்டுக்கு வீட்டுக்குள்ள உனக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீயே உழைச்சி நீயே இந்த குடும்பத்தை கழிக்கணுங்கிற தலைவிதியில கொண்டு என்னை விட்டுட்டியே கருப்பசாமி. மீளுவது எப்படி? இங்க இருக்கவா திருப்பதி ஆண்டவர் பக்கம் பேரவா அப்படின்னு மனம் குழம்புதியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஏய்! வேற என்ன வேணும் குட்டி? வேலை வாங்கி தந்துருந்தேன். கடன் தீரும். உன் பிள்ளைகளையும் நல்லாக்கி தரேன். வியாபாரம் பெருக்கு. போ, சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு என் மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனதும் செட் ஆகணும்னு கேட்டவங்க யாருப்பா? மனைவியை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன உங்க மனைவி எங்க இருக்காங்க? நின்று சொல்லணும். உங்க மனைவி எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. வாப்பா. ஆத்து பக்கம் ஊட்டு வெட்டி ஏலேலங்குயிலே. இப்போ என்ன அவளை உன் மனசு பொடி சேர்த்து வச்சா போதுமா? ஆ சரி, கால் வந்துட்டு வா. ஆத்து பக்கம் ஊத்து வெட்டி ஏலேலங்குயிலே. வாப்பா வாப்பா. உன் கூட வாழ்ந்து சலிப்பாயிடுதியா. உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் என் இஷ்டத்துக்கு இருந்துக்கிறது, நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கா அப்படின்னு அவ உள்ளம் சொல்லுது. உனக்கு சொன்னாடாத? இப்போ கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறியா? கண்ண முடி. தமிழ் நல்லா பேசுவியாப்பா நீ? எப்படி நல்லா பேசு. சரி, இப்போ அவளுடைய உடல்நிலைகளில் என்ன பிரச்சனையா? இந்தா வாரிசோட குடும்பம் வெற்றி அடையும். புண்ணியமுடைவார். நல்லா இருக்கும் மகனே. கர்பசாமிக்கு என் புள்ள இன்னாரு ஆம்பூரு கரும்பு கட்டு. ஆம்பூரு ஆம்பூர்னாக்க ஆழ்வார் குறிச்சி ஆம்பூர் இல்ல. போயிட்டு வரலாம். நிக்க சொல்லு. நீ விடு. யாரு வாங்க? எனக்கு கஞ்சி அறிங்க 5 மாசம் ஆகுது. நான் தண்ணி குடிச்சா கூட வாந்தி. என் பையனுக்கு கல்யாணம் ஆகல. முதல்ல என்னைய மட்டும் பாரு. நேர கைய ஒழுங்கா வை. இவ்வளோ வை கையா. நீ சுமாரடா. வாய முடிக்க என்னைய மட்டும் பாரு பாப்பா கொஞ்ச நேரம். அப்படி கையை மேலே தூக்கி கும்பிடுமா? மேலே உயர்த்தி தூக்கி கும்பிடு.
நல்ல மாளிகை பாறை கருப்பசாமிக்கு கையை ஊன்றி மெல்ல நீயே ஏந்தி உன் உடம்புல சக்தி கொடுத்தாச்சு, எந்திக்கலாம். நீ பக்கத்திலே வரக்கூடாது, எந்திக்கலாம். எந்திக்கலாமா? அப்படி நில்லுவா. என்னைய பார்த்து நில்லு பார்ப்போம். வா, என்னைய பாரு, என்னைய பார்த்து நில்லு. அப்படி இங்க திரும்பு, என்னைய பார்த்து நில்லு. கரெக்டா நில்லு பார்ப்போம். வாயெல்லாம் முடிக்கா, என்னைய பாரு. சாமியை மேல் நோக்கி கும்பிடு. அங்க போய் கும்பிட்டு வரலாம், நடந்து போய் கும்பிட்டு வரலாம். போயிட்டு வா, கூப்பிடு கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு வரலாம். சித்தர் ஐயப்ப சாமிக்கு வா மகளே, ஓடியா என் செல்லக்குட்டி, வா. உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துரும், உடம்புல நோய் தீந்துரும். இன்னைக்கு அன்னதானத்தை சாப்பிடு, வாரி வாரி அடிப்ப சாப்பாடு. அப்படி இந்த கனியை கொடுத்துதான் இந்தா, உன் கடன் தீந்துரும், செம்மையாகுவ. இனிமே நீயே நடக்கலாம், உன் மகனை பிடிக்காண்டாம். நடந்து போ, நீ விடுறா. வருவாமா வருவா, போடு, வழியை விடுறா. கர்மசாமிக்கு அதே ஆம்பூர் எல்லை திருமணம் தகுந்தமாக யாருக்கு திருமணம் வேணும்னு கேட்டு வந்தவங்க? பையனுக்கா பிள்ளைக்கா? ஆஸ்பத்திரி யாருக்குயா? என்ன சொல்லுதுன்னா, நான் கேட்கிற கேள்விக்கு பேர் வேலூர் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு என் அண்ணனை காப்பாத்தி கொடு ராஜான்னு கேட்டு வந்தவன். அந்த ஆளை, அந்த அம்மாவங்க மறைக்காத. அவ பேர் என்ன பேருடா? மறைக்காதீங்க சார். அவங்கள நல்லா உட்கார சொல்லுங்க. ஒரு டேய் தம்பி, ஒரு டீ வாங்கி கொடு, அருமையா ஒரு டீ வாங்கி கொடு, சரியாயிருவாங்க. கண்ண முடுறா. உன்னுடைய சகோதரனுடைய நினைவு வந்து மயங்கி விட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். மூளை அறுவை சிகிச்சை செய்ததனுடைய நிலையில் அவனுடைய நினைவு உணர்வுகள் மயங்கி விட்டன. அது பழைய நிலைக்கு திரும்பினால் அவன் உற்சாகமாக எந்திப்பான். இதுதான் உண்மை. ஆனால் அது ஆபரேஷனுடைய பாதிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதற்கு முன்பே இருந்த நிலைதான். இப்போதைக்கு மெல்ல மெல்ல அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் திருப்பி சர்வ ஆரோக்கியத்தோட அவனை வர வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். இந்த கனி அவனுக்கு புழிஞ்சி சாறு வாயில கொடுக்கணும். நினைவாற்றல் திரும்பும். இந்தா, உனக்கு தொழில் ஓங்கும், செல்வம் பெருகும். மதியம் அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு போ. கர்மசாமிக்கு செஞ்சிக்கோட்டை. நீங்க வேலூர்லாம் போய் உட்காரலாம், அடுத்த உத்தரவு இருக்கு. செந்தமிழ் பாடும் வரலாம். யாரப்பா? செஞ்சிக்கோட்டை. நீ செஞ்சியாடா? அப்படியா? கால் வந்துட்டாங்க. முன்னால வாடா தம்பி. என்னையா அங்கேயே நிற்கிறீங்க? செஞ்சு பக்கத்தில் உள்ள ஆட்கள் நீங்க, அப்படிதானே? கோட்டைக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம்? கனைத்து கதும்பி எழுந்தான் ராஜா தேசிங்கு வாழ்ந்த இடம் தானே. குழந்தை இருக்கா உங்களுக்கு? கேட்டு வந்தது அதுதானே. கால் வந்துட்டுவாங்க. இன்னொரு கால் வந்துட்டா பையன் என்னடா அப்படி இல்லைங்களா? யாரு யாரு? கட்டுமனைக்கு போனேன், சரக்கு வாங்கிட்டு வந்தியாடா? என்ன அவ்வளவு பெரிய மறதியா உனக்கு? உன்னுடைய வீட்டை எப்படியோ நான் கட்டி தந்துட்டேன், உண்மையா இல்லையா? ஆனா எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்? என்னை நினைச்சு நீ ஆரம்பிடா,
யார் வந்து உதவ போறா, எப்படி பணம் கிடைக்க போகுதுன்னு உனக்கே தெரியாது. ஆனா வீட்டை மாளிகையாக்கிய பிறகுதான் என்னைய பாப்போன்னு சொன்னேன். நடந்துச்சா நடக்கலையா? ஆனா இப்ப நீ கடன் பட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இந்த கடனை உனக்கு தீர்த்து தரணும். அடுத்த தொழிலை ஓங்காரமா ஓட்டி தரணும். ஒரு வண்டியை நல்லா ஓட்டணுமா வேண்டாமா? வண்டியில என் பேர் தானே போட்டிருக்க. கால் வந்துட்டு வேற என்னடா வேணும் சொல்லு. இந்த மாசம் உனக்கு வந்து சேர்ந்துடும். அமௌண்ட்டும் வந்துடும். ஏன்டா கவலைப்படுற? நான் வாங்கி தரேன். அப்படி இந்தா மகளே, உன் வீட்டுக்குள்ள ஒரு இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமா வருது. அதையும் வச்சு கும்பிட்டுட்டாங்க. என்னைய முதன்மையாக வச்சு கும்பிடு. செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும். என்ன, வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வச்சு 3 தேங்காயும் உடைச்சி என்னை வீட்டுக்குள்ள கூப்பிடு. அறிகுறி காட்டுவேன். பணம் வந்துடும். ஓடிப்போ. கர்மசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். என்னமா ஒழுங்குற காலுடைய மாறு. பயப்படாத, பயப்படாத. டாக்டர் செக்கப்லாம் பண்ணிட்டீங்களா? கவுண்டிங் யாருக்கு குறைய இருக்கு? 75க்கு மேலே இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. 50லேருந்து 62 பாயிண்ட் தான் இருக்கு. சரியா? அமைதி. வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையார் தெரியுதாரே, எங்கப்பா இருக்காரு? விநாயகர் பக்கத்துல இருக்காரா? உன்னுடைய தகப்பனார் வழியில 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அரைகுறையாக முடிந்து அஸ்தமனமானது. முப்பாட்டங்க. அந்த ஜென்மத்தின்படி உனக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயத்துல தடை இருக்கு. அதனால இப்ப பிறக்கிற பிள்ளை உனக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கும். விசாலாட்சின்னு பேர் வச்சுட்டா. ஏன் விசாலாட்சின்னு வைக்க சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு சொன்னேன்? காசியிலே விஸ்வநாதர், அந்த தாயின் பெயரோ விசாலாட்சி. காசி என்ன விஷயம்? பாவத்தை தீர்க்கக்கூடிய புண்ணிய ஸ்தலம் காசிதான். அதனால் அந்த காசியில் உள்ள தாயினுடைய பெயர் வைத்தா உன் குடும்பம் தலைக்கும், பாவங்கள் நீங்கும், புண்ணியம் வளரும். கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு வாப்பா. தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். தெய்வ சக்தியால் உருவாகும். ஜென்மம் ஜென்மமா நல்லா இருப்பீங்கப்பா. வயிறார என் சாப்பாடை சாப்பிட்டு போ. அடுத்து வரக்கூடிய பௌர்ணமியில நிலமால போட்டு என்னை வணங்குங்க செல்லங்களே. வாழ்க. தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வேதனை அடைந்து வந்து மகன். என்னப்பா தொழில்? கால் வந்துட்டு வாங்க. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். திருக்காளாஸ்தி பேர் கீழா போகணும்னு யாராவது சொன்னாங்களா? ஏன் நீ போகலையா? அது போகணும்னு சொன்னது ஏன்னு உனக்கு தெரியுமா? ராகு கேது என்னும் ஸ்தலத்தின் காரணத்தினால் உன் குடும்பத்தில் கடன்களும் இரத்த கோரைகளும் நரம்பு பிடிகளும் வந்து சீரழிந்து கொண்டிருப்பாய் 6 வருஷ காலம். நடக்கா? அதனால நீ திருக்காளாஸ்தி சென்று புண்ணிய தீர்த்தம் ஆடி வந்தால் அதுல பயன் கிடைக்கும்னு சொல்லி ஜோதிடர்கள் முதல் பெரியோர்கள் வரை சொன்னார்கள். நீ அதை செய்யவில்லையே. காலம். அந்த ஸ்தலத்தின் மகிமையை இங்கேயே நம்ம காட்டுவோமாக. பக்கத்துல வா. இப்ப நிறைய கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருப்ப. அதனால குடும்பத்துக்குள்ள போய் வீட்டில் போய் தூங்குறதும் சாப்பிட்றதுமே உனக்கு மனவேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெளியிலேயே லாந்திட்டு 11 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனால் போதாதான் அப்படி நினச்சி ரொம்ப வேஸ்டாகி போய்கிட்டு இருக்க. ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு உட்படாமல் உன்னைய குழப்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை சரியாக்கணும். உன் கடனை தீர்க்கணும். வேற என்ன வேணும்? ஒரு இடம் விற்கிறதுக்கு ஒருத்தன் வந்து உன்கிட்ட சொல்லுவான். அதில் ஈடுபாடு பண்ணு.
உனக்கு பல லட்சத்தை தந்து உன் கடத்தை தீர்த்துருந்தேன். இந்தா நல்லா இரு, சந்தோஷமா இரு. சாப்பிடாம போயிட்டுன்னா ஒன்றும் நடக்காது. வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாயிருவேன். ஓ, கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? எங்க அப்படி திருச்சி மாநகரம், திருச்சி மாநகரம். அறுவை சிகிச்சை ஆனவர்னு சொல்லுது. யாருக்கு ஆபரேஷன், யாருக்கு ஆயிருக்கு? ஆபரேஷன் யாருக்காவது ஆபரேஷன் ஆயிருக்கா? யாரு? என்ன ஆபரேஷன்? ஆஞ்சோ. என்ன ஆபரேஷன்? ஆஞ்சோ பண்ணிருக்கு. வாங்கோ அம்மை. தாய் பராசக்தி, ஆவேசப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்வெல்லாம் அடங்கிய இடம் இது. நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு, ஞான கண் திறந்து. யாரப்பா நீ? ஏன் பின்னால போய் உட்கார்ந்துருக்க? நீங்க வந்து உட்கார்ந்தோட முருகப்பெருமான் வரார, எங்க இருக்கிறார்? வீட்டில் வச்சு கும்பிடுறீங்களா? அப்படி உன்னைய கும்பிட்டு கும்பிட்டு எங்களை ஆண்டியா வச்சிருக்கேன்னு நீ அவர்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தியாமல இருக்க. அது நீ ஏசிட்டு உள்ளத்துக்குள்ள ஏசிக்கிட்டு என்கிட்ட போய் சொல்றியா? கால் வந்துட்டு வாப்பா, கச்சா புச்சா கிச்சான். நீ செஞ்சதெல்லாம் மறந்துரு, பகவான் மேல குற்றத்தை சொல்றேன். வாங்க. பாஸ்போர்ட் எடுத்துட்டியாடா தம்பி? எடுத்து என்னடா பிரயோஜனம் வந்துச்சு? இதுவரை என்ன முயற்சி பண்ணேன்? நடக்க மாட்டுக்கு. இவனை வெளிநாட்டுக்கு அனுப்புனா போதுமா? அனுப்பிடுவோம். என்ன கரெக்டாக வந்து 67 நாட்களில் உனக்கு வெளிநாட்டு விசா வர வைக்கிறேன். ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? வேற உனக்கு என்ன வேணும்? கடன் தீரணும். முருகா, என்னப்பா வேணும்? என்ன பேர் வைப்ப? உன் உள்ளத்துக்குள்ள முருகன் பேர் வைக்கணும்னு நினைக்கிறல்ல, முருகா என்று ஒரு குழந்தை பிறக்கும். சந்தோஷமா நீ வெளிநாட்டுக்கு செல்வாய். இந்தா தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும் அப்பா. ஜெயித்து வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆனந்தம் அடைவீர்கள் செல்லங்களே. கர்மசாமிக்கு. வண்டி வாகனம் வைத்திருப்பது யார்? வண்டி வாகனத்தில் வாப்பா. யார் வச்சிருக்கா? வாங்கணும் வா. என்ன வண்டி வாங்க போறேன்? கால் வந்துட்டு வாங்க. என் பேரை போட்டு ஓட்ட வச்சிருவான். ஏன் கவலைப்படுது? குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகர, குஞ்சரி எண்மணாளனுக்கு அரகரோகர். ஆமா, ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க தாத்தனுக்கு எத்தனை முண்டாட்டி தெரியாதா? உங்க ஒப்பனுக்கு எத்தனை முண்டாட்டி இல்லையா? உங்க அம்மாவை பெத்த வழியில எத்தனை முண்டாட்டி தெரியாதெல்லாம் பிடிச்சி கேட்டா என்ன நடக்கும்? தப்பு இல்லையா? இதெல்லாம் ஏன் கேட்டா, உன் குடும்பத்துல இருதார யோகம் உள்ள குடும்பம். அதனால கல்யாண விஷயம் சம்பந்தமான ஒரு கேள்வியும் உள்ளத்துக்குள்ள இருக்கும். இதுவரை தடையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிற ஒரு மனக்குழப்பமும் இருக்கு. ஒரு 1.5 மாசமா வண்டி வாகனத்தை எடுத்து ஓட்டினா சரிப்படுமா படாதா, இல்லைன்னா பணத்தை வேற எதிரியாவது செலுத்தி செயல்படுவோமா, வீணா மாட்டிக்கிடக்கூடாது. ஐயா கருப்பங்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம், அதுக்கு பிறகு முடிவெடுப்போம்னு வந்திருக்கிறேன். கால் வந்துட்டு வாங்கோ. இந்தா நீ கூப்பிடுற நேரம் உன் உள்ளத்துக்குள்ள உணர்ச்சி பூர்வமா நான் வருவேன். அந்த வண்டியை வேகமா வருமானத்தை வர வச்சு நிதானமா ஓட்டி காப்பாத்தி தரேன். செகண்ட் ஹேண்ட் வண்டி எடு, நல்ல வழியா கிடைக்கும். அதுல இருந்து 1.5 வருஷத்துல புது வண்டி நான் எடுத்துறேன். நான் சொன்னோம்னா அதுல காரணம் இருக்கும், வெற்றி உண்டு. இந்தா செல்வாக்காயிரு. தை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து கொடு, அசத்துவோம். ஒரு விஷயம் தெரியுமா? சாப்பிடாம போகக்கூடாது தெரியுங்களா?
கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு யாருடைய துணையும் இல்லாம நானே எல்லாம் பார்த்து என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். கர்பசாமி, நீ தான் எனக்கு வழிகாட்டணும். கால் வந்துட்டு வாடா. என்னடா வேணும் தம்பி? ஏன்டா அழுத? என்ன பண்ணணும் சொல்லு. அழாத. அழுதா தெளிவு கிடைக்காடா செல்லம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன வேணும்? என்ன பிரச்சனை? இந்தா, ஏன் பிரிஞ்சு இருக்கிறீங்களா? கல்யாணம் இந்தா, எல்லாம் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். துணை வேணும்னு கேட்க. ஆய், 6 மாதத்துல உனக்கு வாழ்க்கை அமையும். புண்ணியம் அடைஞ்சு ஜெயிச்சு வா மகனே. கர்பசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் உத்தரவு இருக்கு. 3 நாள் இருக்கு உத்தரவு. கவலைப்படாம இருக்கோ. பார்த்துலாம் நம்ம கேட்கல. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரியா? வாங்க. கால் விழாண்டமா? காளியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? உங்களுக்கு ரொம்ப பிடித்த தெய்வமா? கிராம தேவதை. ஐயனார் எங்க இருக்கிறார்? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. பாசமா பத்தருத்து பாரி குமாரியனே, தேசனே தென்பாண்டி நாட்டானே. வருத்தப்படுவியா? பையனை அவனுடைய மனசு வேற ஆள்கிட்டலாம் பாசமா இருக்கு. அதுவும் ஆம்பளைட்ட பொம்பளைட்டெல்லாம் இருக்கு. அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்துருவா. மனதை பக்குவப்படுத்தலாம் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. வச்சான் கனமா. வரலாம் பக்கத்துல. கண்ண முடிக்காப்பா. இந்தா, உன்னிடம் பேசுவான், திரும்புவான், விருப்பத்துடன் உங்களோடு இருப்பான். வெற்றி. சாப்பிட்டு போங்கப்பா. வரலாம். தஞ்சாவூரா? தஞ்சாவூர் பக்கத்துலையானே? இந்த ஊரு புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில எப்படி டேக் அடிச்சு வராரு பார்த்தீங்களா? நீங்க தஞ்சாவூரா? என்ன வேணும் பிள்ளைக்கு இப்போ உங்களுக்கு? புரியல.